மக்கள் சக்தி நேயர்களே, மக்கள் வணக்கம். ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் ஒவ்வொரு நல்ல விஷயங்கள் தான் சொல்கிறேன். எனக்கு வியூஸ் நிறையா போகிறதோ, லைக்ஸ் வர்றதுக்கோ, ஷேர் பண்ணுறதுக்கோ அதுக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது. எனக்கு சொல்ல வேண்டியது நான் கேள்விப்பட்ட விஷயங்கள், நல்ல விஷயங்கள் மக்கள் சக்தி நேயர்களுக்கும் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி நான் சொல்ல போகிறது என்னங்கிறத நீங்கள் மக்கள் சக்தி சேனலில் வந்து பாருங்கள். ஒரு 10 நிமிஷம், ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே, இல்லை ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து ஏதோ நான் கேள்விப்பட்ட செய்தியை உங்களுக்கும் தெரிய வைக்கணும்னு தான் நான் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, உங்கள் இஷ்டம் இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் தெரியணுன்னாக்க கமெண்ட் பண்ணுங்கள், கீழே நல்ல விதமாக கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இது மாற்றுங்க அதை மாற்றுங்கன்னு ஒரு நல்ல கமெண்ட்டாகவும் கீழே சொல்லுங்கள். இப்போ நேராக அப்படி மக்கள் சக்தி சேனலுக்கு வாங்க, பார்ப்போம். உலகத்திலேயே மிகச்சிறந்த யூடியூப் சேனல் எது என்று கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லுமே. வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே. இப்போ இந்த அத்திவரதர் நிகழ்ச்சி போது அவ்வளவு கும்பல், தமிழ்நாட்டில் அவ்வளவு கும்பல், காஞ்சிபுரத்தில் கோயில்கிட்ட மட்டும் இல்லை, அந்த வளைவு கிட்ட இருந்தெல்லாம் நிற்க ஆரம்பிச்சாங்களாம். ஒவ்வொருத்தரும் 10 மணி நேரம் 15 மணி நேரம் நின்று சாமியை பார்க்க அவ்வளோ போராட்டம். அங்கே போனவுடனே அடுத்த செகண்ட் தள்ளி விட்டுறாங்களாம். எங்கள் திருப்பதி மாதிரி தான். திருப்பதியில் எப்பவும் நடக்கிற மாதிரி அங்கே இவ்வளோ வருஷத்துக்கு பிறகு அத்திவரதர் வரார். அவரை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் நடக்காத நல்லது உங்களுக்கு நடந்துருங்கிற மாதிரி சொல்லி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு லட்சம் 10 லட்சம்னு என்னை கூப்பிட்றவங்கள்ட்ட, என்கிட்ட கேட்குறவங்கள்ட்ட நான் சொல்லுவேன், வேண்டாம்ப்பா, அந்த கும்பல்லாம் நான் வர தயாராக இல்லை. நான் இங்கே அந்த பெருமாளை பார்த்துக்கலாம். இல்லை அத்திவரதர் ஃபோட்டோ வந்து இந்த தினமலர், இண்டு, தினத்தந்தி இதிலெல்லாம் போடுறாங்க, அதில் வச்சு கும்பிட்டுப்போம், அங்கே தான் போகணுன்னு அவசியம் இல்லைன்னு செமையாக முடிவு எடுத்தேங்க. நான் போகல. அதே மாதிரி சுகிசிவம் அவர்களும் சொன்னார், ஏண்டா இப்படி முட்டிண்டு சாவுறீங்க, போய் அங்கே போய் பார்த்தா தானே அத்திவரதர், பக்கத்தில் தெருவில் இருக்கிற அப்பாவை பார்க்க போல, நீங்கள்லாம் போய் அத்திவரதரை பார்க்க போய் 15 மணி நிற்கிறீங்களே, பக்கத்து அந்த டயத்தில் பக்கத்து தெருவில் உங்கள் அப்பா, இல்லை பக்கத்து ஊரில் உங்கள் அப்பாக்கள் வயசானவர்கள் இருந்த பொழுது உன் குடும்பத்தோடு போய் பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்தீங்களா? நீங்கள் என்னவோ அத்திவரதருக்கு போயிட்டு அங்கே போய் செத்து போகிறீங்களே அப்படின்னு அவர் சொன்னதுக்கு அவரை கண்டபடி கீழெல்லாம் திட்டி ஊற்றினாங்க. ஆனால் அந்த எண்ணத்தில் தான் நானுமே அத்திவரதர் அந்த கும்பலில் போய் சாகக்கூடாதுன்னு இருந்தேன். என்ன கூப்பிட்டவங்கள்லாம் போய் அடிப்பட்டேன், மிதிப்பட்டேன், காத்துட்டு இருந்தேன்னு ரொம்ப அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது, ஆகா, நம்ம மூளை சொல்கிறத நம்ம கேட்டு, நம்ம மனசு சொல்கிறத கேட்டு நம்ம பண்ணதில் எவ்வளோ நல்லதுன்னு நினச்சினேன். ஓகே, இதில் நானும் எல்லா இந்து சுவாமிகளை கும்பிடுறவ தான். இந்துக்களுக்கு எதிரி கிடையாது, கும்பலுக்கு எதிரி. கும்பலில் போய் நம்ம மிதிப்பட்டு செத்து போகிறதுக்கு கும்பலுக்கு எதிரி, அவ்வளோதான். இப்போ இதே தாங்க நடக்கிறது. கும்பமேளா அது ஏதோ 150 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்குமா. நம்ம இல்லாத காலத்தில், நம்ம இருக்கும்போதே அது நடக்குது, நம்ம இல்லாத காலத்தில் அது மறுபடியும் வரும், எங்கே போகிறது அப்படின்ட்டு எல்லாரும் அங்கே போய் அப்படியே கும்பலாக கொத்தா, அவங்க விதி இப்படி இந்த இடத்துல போய் சாகணும்னு இருக்கு போல இருக்குது. கொத்தா கும்பலில் போய் செத்துருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு எண்ணிக்கை சொன்னால் இந்த எண்ணிக்கை நீங்கள் தப்புன்னு சொல்லுவாங்க. அதனால ஏதோ ஒரு எண்ணிக்கை, பெரிய எண்ணிக்கை, ஒரு உயிர் போனாலும் போனது தான். ஓகேயா, அங்கேக்கீன்னு கிளம்பி அங்கே அந்த உயிர் போய் அதுவும் மிதி கிதியில் போனோன்னாக்கா நம்ம தப்பா, இல்லை கடவுள் நம்மளை வர வச்சதுனால அப்படி போனோமா என்னன்னு குழம்பிட்டு கிடப்போம். ஆக மொத்தம் கும்பலுக்கு போகக்கூடாது. அதே மாதிரி இப்போ கும்பமேளா அந்த பிரக்யாக், ஐயோ வாயிலே பேர் வரமாட்டேங்கிறது சொக்கா. பிரக்யாகில் வந்து தனி சிட்டியே உருவாக்கி ஒரு நாளைக்கு 1 கோடி பேர் தரிசிக்கிற போய் அந்த இதில் முழுகிற மாதிரி, நீர்நிலையில் முழுகிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி அதை ஒரு சிட்டியாகவே ஆக்கி வச்சுருக்காங்க. அங்கே யோகியானந்த் தான் சீஃப் மினிஸ்டராக இருக்கார். இப்போ சென்ட்ரல் ஹெல்த்து என்ன சொல்கிறதுனா, அந்த
கும்பமேளாவில் அங்கே முழுகிற அந்த வாட்டர் அவ்வளவு கண்டாமினேட்டடாக இருக்குது. 56 கோடி மக்கள் வந்து அங்கே முழுகியிருக்காங்க. அப்படின்னா அந்த வாட்டர் எவ்வளவு கண்டாமினேஷனாக இருக்கும். சும்மா நம்ம வந்து என்ன சொல்கிறது, புண்ணியன்ட்டு போய் ஒரு இதில் வந்து நோயை பரப்பிட்டு வரக்கூடாது. எப்படியும் ஒரு கும்பல்னு போனோன்னா அந்த கும்பலில் அந்த மக்கள், ஒவ்வொரு மக்களோட அந்த காற்று, அந்த வேர்வை துளிகள் இதெல்லாமே நமக்கு வந்து நோயை பரப்போம். அவங்க முங்கி குளித்த தண்ணியில் வந்து நம்மளும் முங்கி குளிக்கும்போது நிச்சயம் கண்டாமினேஷன். அதுவும் வந்து 56 கோடி மக்கள் போயிட்டுருக்கிற ஒரே இடத்துக்கு நம்ம போயிட்டுருக்கக்கூடாது. நம்ம கொஞ்சம் கும்பல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் ஏன் ஒரு வருஷம் கழித்து போய் தான் குளிக்கலாமே, அப்போ என்ன புண்ணியம் வராமையா போயிட போகுது? இல்லை இப்போ குளித்தவங்களுக்கு என்ன புண்ணியம் வந்து எந்த சொர்க்கத்துக்கு போகிறாங்கன்னு தெரியல. அப்படி ஒரு கும்பல். இதெல்லாம் வந்து படித்தவங்க பண்ணுறதா, படிக்காதவங்க பண்ணுறதா, இல்லை படித்தாலும் மூளை இல்லாமல் இருக்கிறவங்க பண்ணுறதா, என்னென்னு எனக்கு புரியலைங்க. இவர் மோடி மற்றவங்கெல்லாம் போனாங்கன்னா நல்லா தனியாக ஒரு ஹெலிகாப்டரில் போகிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி இடமா இருந்து அங்கே குளிக்கிறாங்க. ஏன்னா அவங்க பெரிய மனுஷங்க. அவங்கள வேணுன்ட்டேன்னு கும்பலில் இருந்தாங்கன்னா அமுக்கி போட்டுருவாங்கன்னு அவங்கள கரெக்டாக அவங்க தனியாக போகிறாங்க. போட்டோம். அவங்க சாதாரண நம்ம மக்கள்லாம் என்ன ஒருத்தவங்க கூப்பிட்டாங்க, இப்போ வாங்க பிரக்யாவுக்கு போகலாம், கும்பமேளாவுக்கு போகலாம், எனக்கு கம்பெனி மட்டும் கொடுத்தா போகிறோம், நான் ஐ வில் ஷேர் எவ்ரி திங்கிற மாதிரி சொன்னாங்க. எம்மா நீ என்ன என்னை பார்த்தா எப்படி இருக்குது, காமெடி பீஸாக இருக்கா? நான் வந்து அந்த அதுவும் நான் இப்போல்லாம் வந்து முன்னாடி இல்லாமல் தனியாக போகிற ஒரு மென்டாலிட்டி இருந்தது மற்றவங்களோட போகிறது. இப்போல்லாம் நம்ம வீட்டுக்காரரை விட்டுவிட்டு வெளியில் போகக்கூடாது. ஏன்னா அவர் தான் நமக்கு வந்து பாதுகாப்பாக வருவாங்கன்னு நமக்கு தெரியும். இதுங்கெல்லாம் அந்த காட்டில் விட்டுட்டு போயிடுங்க. இதுங்க நம்மளை கூப்பிடுதுங்க, வா போகலாம், நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஏம்மா சாமி நான் வரல. ஏன்னா ஒன்றும் தெரியாத ஊருக்கு போகிறோம், இன்னொன்று தெரியாதவங்களோட போகிறோம். என்ன நீ ஃப்ரெண்டாக இருந்தாலும் நீ கழட்டி விடுற ஆளாகவும் இருப்ப. இன்னொன்று கும்பலுக்கு போகிறோம். இன்னும் 4 அங்கே வந்து ஒரு அத்தனை கும்பலில் ஒருத்தன் குளிக்கிறான். ஒரு பக்கெட்டில் 5 பேர் காலை விட்டா எப்படிங்க இருக்கும்? அது மாதிரி தான். அவ்வளவு தண்ணி இருந்தாலும் அவ்வளோ கோடி மக்கள் போய் விடுறாங்களே. மக்கள்லாம் டீசன்சியா அவன் சொல்லுவாங்க. நீர்நிலையிலெல்லாம் வந்து நீரை வந்து அவ்வளவு தெய்வமாக தான் நம்ம கும்பிடுறோம். நீரின்றி அமையாத உலகு. நீரை வந்து தெய்வமாக கும்பிடுற இடத்துல அந்த நீருக்கு நம்ம மரியாதை கொடுத்து நம்ம சிறுநீர் கழிக்கும்போது அது உள்ளே கழிக்கக்கூடாது. வந்தாலும் குளிக்கும்போது அந்த வந்தாலும் வெளியில் வந்து டாய்லெட்டில் போயிட்டு கை கால் அலம்பி தான் அந்த நீருக்குள்ளே முங்கணும். இங்கெல்லாம் எல்லாம் அதாவது அந்த பாக்டீரியா அவ்வளவு இருக்கான். சென்ட்ரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சொல்கிறது அந்த தண்ணியில் வந்து நம்ம கழிவில் உள்ள பாக்டீரியா, நம்ம போகிற இந்த இதில் உள்ள பாக்டீரியாஸ் வந்து நிறையா அந்த தண்ணியில் இருந்து கண்டாமினேட் பண்ணுது. இதனால ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் வருது, லங்ஸு ப்ராப்ளம் வருது, ப்ரீத்திங் ப்ராப்ளம் வருது, ஃபீவர் வருதுன்னெலாம் அவ்வளவு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே உள்ள அந்த சீஃப் மினிஸ்டர் அந்த வாட்டரை நான் குடிக்க கூட செய்வேன் அப்படிங்கிறார். என்னவோ தெரியலப்பா, இதெல்லாம் தெரியல. ஆனால் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன். அதனால் நம்ம வந்து போகும்போது கும்பலாக இல்லாத இடத்துக்கு போவோம். இந்த கும்பமேளா அது பேர்லேயே வந்துடுது, கும்பலாக இருக்கும் போல இருக்குது. கும்பமேளா அதுக்கு வந்து நம்ம இருக்கட்டும். அந்த தண்ணியை நம்ம ஒரு வருஷம் கழித்து போய் குளிச்சுப்போமே. மக்கள் இல்லாத போது போய் ஒரு நல்ல நீர்நிலையில் குளிச்சுப்போமே. ஏன் இப்போ இவ்வளோ பேர் அதுக்கு போன இடத்துல அந்த பிரக்யாவில் 150 வருஷம் கழித்து நடக்க போகிற நடந்த அந்த இதில் போய் குளிக்கும்போது அவ்வளோ பேர் செத்தாங்க. அது பிடிக்க போகிறேன் அங்கே போகணுங்கிறதுக்காக அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு டெல்லியில் வந்து அவ்வளோ பேர் ஒருத்தர் மேலே ஒருத்தர் முதிச்சு செத்தாங்க. என்னது சாவை நம்மளே வர வச்சுக்கிறோமா, இல்லை இது விதியா? நீங்கள் எங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்படி இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்து எல்லாம் பண்ணுங்கள். ஒரு புண்ணியமான இடம்னாக்கா அத்தான பேர் ஓடி வந்தால் நம்ம போய் உடனே அந்த புண்ணியத்தை எடுத்துக்கணும்னு பார்க்காதீங்க. இருந்த இடத்துல நம்ம புண்ணியம் செய்வோம், நல்லது செய்வோம். பெண்களுக்கு இருக்கிற கேவலமான புத்தி, பின்னாடி பேசுகிற புத்தியை வந்து நம்ம குறைச்சின்னு இருந்தாலே நம்ம அங்கே போய் கும்பமேளாவில் குளித்த பலன். ஓகேயா? நீ அப்படி பேசிவிட்டு நீ அங்கே கும்பமேளாவில் போனோன்னா குழியில் தான் விழுவ. அதனால் நம்ம வந்து கும்பலை சேர்க்கக்கூடாது. நம்ம போய் ஒரு இடத்துல கும்பலை ஆக்கக்கூடாது. ஆகையினால அந்த பிரக்யாவுக்கு போகிறேன்னு அப்படி முண்டிக்கிற
கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கொஞ்சம் நாள் கழித்து போங்க. அதே தண்ணி தான். நீர் என்றுமே நமக்கு வந்து சிறப்பு தான் தரும். நீர் என்றுமே தெய்வம் தான். நீர் என்றுமே நமக்கு வந்து நல்லது தான் பண்ணும். அந்த நீரை போய் நம்ம அவ்வளவு பேர் போய் பாழ்படுத்தி அதிலேயே சிறுநீர் கழித்து பெண்கள் வந்து பண்ணுற இன்னொரு கொடுமைகள்லாம் அதிலேயே போட்டு, இதெல்லாம் வந்து படிக்காதவர்கள், அதாவது சோம்பேறிகள் செய்யும் செயலை அங்கே செஞ்சுட்டு நோயை பரப்பிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுத்து கொஞ்சம் மாதங்கள் கழித்து போய் அந்த புண்ணியத்தை நீங்கள் எடுத்துக்கங்க. அது வரைக்கும் இங்கே உங்கள் சுற்றி புண்ணியம் பண்ணுங்கள். ஆண்களோ பெண்களோ புறம் பேசுவதை நிறுத்துங்கள். நம்ம சச்சரித்திரத்தில் சாய் பகவான் சொல்கிறார், யார் ஒருத்தர் பின்னாடி பேசுகிறானோ அவன் பின்னாடி வரும் மலத்தை சாப்பிடுவதற்கு சமம்னு சாய் சச்சரித்திரத்தில் சொல்கிறார். அதாம்மா உனக்கு தாம்மா சொல்கிறேன், கேட்டுக்கோ. உனக்கும் சொல்கிறேன், கேட்டுக்கோ. உனக்கு தான் இல்லை, உனக்கும் சொல்கிறேன், கேட்டுக்கோ. நீ அப்படி பண்ணியிருக்க, பண்ணாமல் இரு இனிமே. சரி, இப்போ வந்து இன்னொன்று பாருங்கள், குப்பையில் இருந்தது வந்து கோபுரத்தில் போய் இருக்கிற மாதிரி, குப்பைன்னு சொல்ல வரல, ஆனால் சொல்கிறேன், அப்படி ஒரு பழமொழி சொல்கிற மாதிரி, ஒரு மாலைகள் விற்க அன்றாடம் பிழப்பிற்காக மாலைகள் விற்க வரும் ஒரு மோனாலிசாங்கிற பெண் வந்து சிறிய பெண், சின்ன பொண்ணு, ஒரு 25-26 வயசு உள்ள பொண்ணு தான். குடும்பத்தோடு வந்து அந்த கும்பமேளாவில் வந்து விற்கிறதுக்கு வந்திருக்காங்க. அவங்கள இந்த இன்டர்நெட் பயங்கர வைரல் ஆக்கி அவங்கள அப்படியே ஃபஸ்ட்டு அவங்கள ஊருக்கு அவங்க அப்பா அனுப்புகிற மாதிரி இருந்தது. முடியலன்னு சொல்லி, உன்னால் இங்கே என்னோடய வியாபாரம் கெடுறது, உன்னை வந்து அத்தனை பேர் ஃபோட்டோ எடுக்கணும்னு வந்து அவங்க அப்பாவை அடித்து டென்ட்டுக்குள்ளே போய் அந்த பொண்ணு பக்கத்தில் இழுத்து செல்ஃபி எடுத்துட்டு அவ்வளவுலாம் கொடுமைப்படுத்தினாங்க. இவங்க வந்து பிரயாகுக்கு குளிக்க அந்த நதி புண்ணியத்தை தேட போகிறாங்களா, இல்லை இந்த பெண்களை பார்க்க போகிறாங்களா? அப்படி பண்ணினாங்க. அந்த பெண்ணை வந்து அவங்க அப்பா, நீ போயிடுமா ஊருக்கே, உன்னால் வியாபாரமே கெட்டு போகிறதுன்னு அனுப்புகிற டைம் வந்து கேரளாவில் ஒரு பிஸ்னஸ் மேன் அந்த பெண்ணிற்காக பெரிய ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி அவங்கள கூப்பிட்டு நல்ல ஒரு இது கொடுத்துருக்கார். அந்த பெண்ணுக்கு வந்து வைரலாக ஆக்கி விட்டுருக்கார். இன்னும் என்னன்னாக்கா, ஒரு 10 கோடியோ என்னவோ அட்வான்ஸ் கொடுத்து அவங்கள வந்து ஒரு படத்தில் புக் பண்ணியிருக்காங்களாம். பாருங்கள், எங்கேயோ இருந்த பொண்ணுக்கு எங்கேயோ போய் பெருமை கிடைக்கிறது பாருங்கள். இதுவும் இந்த கும்பமேளாவில் அந்த பெண் ஒரு நல்ல எண்ணத்தோட வந்ததுனால அந்த பெண்ணுக்கு அவ்வளோ ஒரு பெரிய என்ன சொல்கிறது, பெரிய ஒரு தகுதி கிடச்சிருக்கு, பெரிய இடத்துல இருக்கிற வாய்ப்பு கிடச்சிருக்கு, பேர் புகழ் அவளுடைய அழகு எல்லாம் வெளியில் தெரிய வருது. ஆனால் அதை வந்து அசிங்கமாக எல்லாம் வெளிப்படுத்துகிறவங்களாம் அங்கே போய் மிதிப்பட்டு சாப்பிட்றாங்க. ஸோ நம்ம வந்து தெய்வத்தை அந்த இடத்துல இருந்து கும்பிட்டு பண்ணுவோம். நேரம் கிடைக்கும்பொழுது புண்ணியம் இடங்களுக்கெல்லாம் பாதுகாப்பாய் சென்று வருவோம். கும்பமேளாவுக்கு செல்லுவோம், ஆனால் கும்பமேளா அப்போ தான் செல்லணும்னு அவசியம் இல்லை. பிரயாகில் எப்போவும் அந்த தண்ணி இருக்கும், புண்ணிய நீர் தான். அந்த புண்ணிய நீர் தான் நம்ம வீட்டுக்கு வருது. அதை வச்சு நம்ம வேண்டிட்டு பண்ணாலே அந்த பிரயாகுக்கு போய் கிடைக்கிற அந்த புண்ணியமும் கிடைக்கும். ஓகே, நன்றி. நீங்கள் இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் கொடுங்க. கமெண்ட்டில் அந்த தண்ணியை ஊற்றி கழுவி ஊற்றுற மாதிரி கூட பேசுங்க. ஆனால் உங்கள் டீசென்சியை நீங்கள் காப்பாற்றிக்கங்க. நன்றி. சின்ன குழந்தையும் சொல்லுமே அது மக்கள் சக்தி சேனல் என்று. மக்கள் சக்தி